all இன்னைக்கு லீட் கோட் ப்ராப்ளம் 2 சம் ஈஸி கேட்டகரியில இருக்க ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் இன்புட்டில் நம்ஸ் அரே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 2 7 11 15 அப்புறம் ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த அரே கொடுத்துருக்க அரேல 2 நம்பரோட இண்டெக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். சச் தட் அதோட நம்பர்ஸை வந்து நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்க டார்கெட் வரணும். இப்போ இங்கே 2 7 11 15 இருக்கு இல்லையா, இந்த 2 7ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டார்கெட் எனக்கு 9 வருது. ஸோ அதோட இண்டெக்ஸ் என்ன 0 1. ஸோ அது ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே 3 2 4 இருக்கா, டார்கெட் 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 2ம் 4ம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்குது. ஸோ அதனால அதோட இண்டெக்ஸ் என்ன 1 2. அதே மாதிரி இங்கே 3 3 இருக்கு இல்லையா, ஸோ அப்போ டார்கெட் 6ங்கும் போது இது இண்டெக்ஸ் என்ன 0 1. ஸோ அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இந்த அவுட்புட்டில் வர இண்டெக்ஸோட ஆர்டர் வந்து எந்த ஆர்டரில் வேணால் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் யூ கேன் ரிட்டர்ன் த ஆன்சர் இன் எனி ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக 1 சொல்யூஷன் தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மோர் தென் 1 சொல்யூஷன் இருக்காது. இன்கேஸ் இப்போ இங்கே 2 7 இருக்குது அப்படின்னா திரும்பியும் 7 2ன்னு இந்த இதே அரேல இருக்காது. எக்ஸாக்டாக 1 சொல்யூஷன் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே எலிமெண்ட்டை வந்து நம்ம ட்வைஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இங்கே வந்து 2 7 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து 2 7 4 அதுக்கப்புறம் வந்து என்ன அவுட்புட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 கொடுத்துருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்பர் டார்கெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் எலிமெண்ட்டே நம்ம 2 டைம்ஸ் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 மட்டும்தான் இருக்குது, 3 3 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 3 மட்டும்தான் இருக்குது, 3 2ன்னு இருக்குது அப்படின்னா டார்கெட்டில் வந்து 6 கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு 3ஏ 2 டைம்ஸ் எடுத்து 0 0ன்னு சொல்லி அவுட்புட்டில் வராது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. யூ கேனாட் டேக் த சேம் எலிமெண்ட் ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கிற கன்ஸ்டன்ஸோட நம்ம எப்படி இது சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நம்ஸ் ஆஃப் ஃபைவ்ல இருக்க நம்பர்ஸ் வந்து நெகட்டிவ்லையும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -10⁻9லேருந்து +10⁻9. ஸோ அதனால அது நெகட்டிவ்லையும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லையும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் கன்ஸ்டன்ட்ஸில் லென்த், அதாவது நம்ஸ் டாட் லென்த், அந்த அரேயோட லென்த் வந்து பாசிட்டிவாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் டார்கெட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் சொல்யூஷனில். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டார்கெட் வந்து 9 கொடுத்துருக்காங்க, நெகட்டிவும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அவுட்புட் வந்து எனக்கு என்ன வரணும் 0 2 வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நம்ஸ் அரேவை வந்து நான் ஐட்ரேட் பண்ணுவேன். 1 by 1ஆக ஐட்ரேட் பண்ணாதான் எனக்கு அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து நம்ம வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுதான்னு செக் பண்ண முடியும். ஸோ அதனால எனக்கு ஃபஸ்ட்டு இந்த நம்ஸ் அரேவை நான் ஐட்ரேட் பண்ணுறதுனால ஐயோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 0லேருந்து i = 1, i = 2, i = 3. ஸோ அரே இந்த நம்ஸோட லென்த் வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரன் ஆகும். ஸோ அதனால் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்ஸ் அரேயோட நம்ஸ் ஆஃப் ஐயில் என்ன இருக்கும் வரும் எனக்கு நம்ஸ் ஆஃப் 5 வந்து எனக்கு 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ 2 இப்போ 2 வந்ததுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால எனக்கு இதில் 2 வருது. ஓகேவா? ஸோ இப்போ இதுவே எனக்கு செகண்ட் ஐட்ரேஷனுக்கு போயிட்டோன்னா எனக்கு -11 வரும். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் முடிச்சுட்டு எனக்கு செகண்ட் ஐட்ரேஷன் போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த 2வை வந்து எனக்கு எதுலையாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா தான் எனக்கு நெக்ஸ்ட் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே -11 அதுக்கப்புறம் +2 பண்ணி பார்க்கணும், டார்கெட் ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ -11 + 2 என்ன ஆகும் -9 ஆகும். இன்கேஸ் எனக்கு 11 -2 இருந்துச்சுன்னா எனக்கு 0 1லேயே எனக்கு ஆன்சர் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் என்ன நம்பர் இருக்குன்னு நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 0 இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு இந்த 2ங்கிற வேல்யூ எந்த இண்டெக்ஸில் இருக்குன்றதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். மேப்பில் இந்த 2 ஆல்ரெடி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் எனக்கு 2ங்கிற நம்பர் இப்போ கிடச்சிருச்சு. மிச்ச டார்கெட்டில் எனக்கு இன்னும் எவ்வளோ வேணுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ டார்கெட்டோட வேல்யூ இப்போது எனக்கு இந்த 2 லெஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும் 7. ஸோ அப்போ எனக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 9 - 2 = 7. ஸோ இந்த 7 வந்து இந்த 7ங்கிற நம்பர் ஆல்ரெடி இப்போ இங்கே இருக்கிற மேப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு இந்த கரண்ட் இண்டெக்ஸையும் ஆல்ரெடி இருக்கிற மேப்பில் என்ன 7ஓட இண்டெக்ஸோ அதையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னாலே ஆன்சர் கிடச்சிரும் நம்மளுக்கு. ஏன்னா அவுட்புட்டில் எனக்கு ஃபஸ்ட்டாக வர 2 இண்டெக்ஸோட நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதனால எனக்கு இப்போ இந்த இடத்துல பட் ஆனால் இப்போ எனக்கு ஆல்ரெடி 7 வந்து இந்த மேப்பில் இல்லை. 7ல் இருக்கான்னு செக் பண்ணுவோம், 7 இல்லை. ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம், நெக்ஸ்ட் நம்பர். அப்போ இங்கே என்ன இருக்கும் நம்ஸ் ஆஃப் 5ல என்ன வரும் நம்ஸ் ஆஃப் 5ல நம்ஸ் ஆஃப் 1. ஓகேவா? நம்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்குது இப்போது -11. ஓகேவா? ஸோ அப்போது
நான் என்ன செக் பண்ணுறேன், ரிமைனிங். இப்போ இந்த -11ங்கிற நம்பர் வந்து எனக்கு டார்கெட்ல இருந்து மைனஸ் பண்ணும். ஸோ அப்போ டார்கெட்ல இருந்து 9 - 11. ஸோ இது என்ன வரும், 9 - 11 என்ன வரும், -2 வரும். அப்போ நம்ம என்ன செக் பண்ணுவோம், இந்த -2 வந்து ஆல்ரெடி மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். -2ல ஆல்ரெடி மேப்பில் இருந்ததுன்னா அதோட இண்டெக்ஸ் என்னவோ அதை எடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம், கரண்ட் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -2 இதில் இல்லை. ஸோ அதனால எனக்கு திரும்பவும் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த -11ஐயும் நம்ம மேப்பில் போடுறோம். -11, 1. பேசிக்காக என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு நம்பரோட இண்டெக்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ தட் எனக்கு கரண்ட் நம்பர் வரும்போது ஆல்ரெடி மேப்பில் அந்த அதோடக்கு ரிமைனிங்காக தேவைப்படுற நம்பர் வேல்யூ சம் பண்ணுறதுக்கு இருக்கான்னு செக் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ஸ் ஆஃப் 2 வரும். நம்ஸ் ஆஃப் 2ல வந்துட்டு என்ன இருக்குது, நம்மளுக்கு 7 இருக்கு. அப்போ நம்ஸ் ஆஃப் 2ல 7 இருக்கா, நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளோ தேவைப்படும், 9 - 7. 9 - 7 என்ன, 2. அப்போ இப்போ என்ன செக் பண்ணுவோம், இந்த 2வை போடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மேப்பில் வந்து எனக்கு இந்த இண்டெக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ மேப்பில் ஆல்ரெடி இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2 0 இருக்கு இல்லையா, ஸோ ஆல்ரெடி மேப்பில் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன அதோட இப்போ எனக்கு 2 ஆல்ரெடி இருக்கிறனால இப்போ கரண்ட் எலிமெண்ட் 7ஆக இருக்கிறனால இதோட இண்டெக்ஸ் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இருக்கிறதோட இண்டெக்ஸ் என்ன, 0, இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் என்ன, 2. ஸோ 0, 2வை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இதோட லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹைட்ரேட் பண்ணணும்னே அவசியம் இல்லை, இதோட எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதே லாஜிக் இந்த கேஸ்க்கும் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே i = 0, அப்புறம் i = 1. இப்போ ஃபஸ்ட்டு நம்ஸில் என்ன இருக்குது, நம்ஸ் ஆஃப் 0ல 3 இருக்குது. ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது, 6 - 3 = 3. இப்போ நம்ம என்ன செக் பண்ணுவோம், மேப்பில் ஆல்ரெடி ரிமைனிங்காக இருக்க தேவைப்படுற நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். மேப் ஆனால் இப்போ எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குது இனிஷியலாக. ஸோ அப்போ மேப் வந்து எம்டியாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நம்பரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ஸ் ஆஃப் 0ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த நம்பர். அப்போ 3, அந்த 0 அதோட இண்டெக்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ஸ் ஆஃப் 1க்கு வரும். நம்ஸ் ஆஃப் 1ல என்ன வருது, திரும்ப 3 வருது. ஓகே. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, டார்கெட்லேருந்து மைனஸ் பண்ணும்போது கரண்ட் எலிமெண்ட்டை 6 - 3 3. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 3 வந்து மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இந்த 3 வந்து செகண்டாக நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா, இந்த 3 வந்து எனக்கு மேப்பில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி எனக்கு இங்கே மேப்பில் இருக்குது. ஓகே. ஸோ ஆல்ரெடி மேப்பில் இருக்கிறனால நம்ம அதோட இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ கண்டெயின் ஆகுதான்னு பார்ப்போம், கண்டெயின்ஸான்னு பார்க்குறோம். அப்போ மேப் கண்டெயின்ஸ் இந்த ரிமைனிங் எலிமெண்ட்டான்னு செக் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன ஆகிடும், எனக்கு ட்ரூவாக இருக்குது. ஸோ அதனால் அதோட இண்டெக்ஸ் ஆல்ரெடி இருக்க மேப்பில் இருக்கிறதோட இண்டெக்ஸ் என்ன, 0. ஸோ 0. இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் என்ன, 1. ஸோ அது ஸோ இது ரிட்டர்ன் பண்ணிடுறோம், அவ்வளோதான். ஸோ இதனால தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து 0 1 வருது. ஸோ இதுதான் இதோட லாஜிக். நம்ம அப்படியே டேரெக்டாக கோட்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் மேப்பில் வந்துட்டு நம்ம போடுற கீ வேல்யூ ரெண்டுமே என்ன டைப்பில் இருந்தது, இன்டீஜர் டைப்பில் இருக்குது. ஏன்னா அந்த நம்பர் அதுக்கப்புறம் வந்து அதோட இண்டெக்ஸ் ரெண்டுமே இன்டீஜர். ஸோ அதனால் ஒரு ஹேஷ் மேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். chem = new hash map of, ஓகே, உள்ளே வந்து இன்டீஜர், இன்டீஜர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த லூப்பை வந்து நம்ம ஹைட்ரேட் பண்ணுறோம். ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம இந்த நம்ஸ் அரேவை வந்து ஹைட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபார் int I = 0, I less than nums.length I++. ஓகேவா. ஸோ ஹைட்ரேட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், int current element. கரண்ட் எலிமெண்ட் என்னவோ அதை நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ அது நம்ஸ் ஆஃப் ஐல தான் இருக்கும். ஸோ நம்ஸ் ஆஃப் ஐல வந்து எனக்கு கரண்ட் எலிமெண்ட் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த கரண்ட் எலிமெண்ட் வந்து இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2 வரும் ஃபஸ்ட்டு. அப்போ 2 வந்து எனக்கு மிச்ச டார்கெட்டில் ரிமைனிங் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ int remaining = target minus current element. ஓகேவா. ஸோ டார்கெட் மைனஸ் கரண்ட் எலிமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு
டார்கெட் 9 இல்லையா? அப்ப 9 மைனஸ் 2ங்கும்போது எனக்கு 7 வரும். ஸோ அப்போ இந்த ரிமைனிங் நம்ம எதுல இருக்கான்னு செக் பண்ணுவோம்? இந்த மேப்ல இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ இஃப் HM டாட் கண்டைன்ஸ் கீ, நம்ம வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? கண்டைன்ஸ் கீ மெத்தட் யூஸ் பண்ணலாம். கண்டைன்ஸ் கீ எது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம்? இந்த ரிமைனிங். ஸோ இருந்துச்சு, ரிமைனிங் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்மளுக்கு இப்போ கரண்ட் எலிமெண்ட்டும் இருக்கு, ரிமைனிங்காக தேவைப்படுறது என் மேப்ல இருக்கு. அப்போ அதோட இண்டெக்ஸ் டைரக்டா நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி ரிட்டர்ன் ஆகுது? இன்ட் அரேவா ரிட்டர்ன் ஆகுது. அப்போ ரிட்டர்ன் நியூ இன்ட் அரே, அதுக்குள்ள நம்ம 2 நம்பர் பாஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? இந்த கரண்ட் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த மேப்ல இருந்து எடுத்தது. ஸோ ஆல்ரெடி ரிமைனிங் தேவைப்படுது, ஆல்ரெடி மேப்ல இருக்கு அப்படின்னா நம்ம மேப்ல இருந்து எடுக்கிறது எப்படி எடுப்போம்? HM டாட் கெட் ஆஃப் ரிமைனிங் அப்படிங்கும்போது அதோட வேல்யூ வரும். ஸோ எனக்கு கீழே வந்து அந்த கரண்ட் எலிமெண்ட்ஸ் போடுறோம், வேல்யூல வந்து அதோட இண்டெக்ஸ் போடுறோம். HM டாட் கெட் ஆஃப் ரிமைனிங் போடும்போது எனக்கு அதோட வேல்யூ என்னவோ அது ரிட்டர்ன் ஆகும். அதுக்கப்புறம் கமா கரண்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ். கரண்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்ன? I. ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் என்ன? I. ஸோ இப்போ I அது ரிட்டர்ன் பண்றோம். ஓகேவா? சப்போஸ் எனக்கு இதுல HMல இல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு 2 வரும்போது எனக்கு 7 வந்து இருக்காது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் 2 எனக்கு ஐட்ரேட் ஆகும்போது ரிமைனிங் 7 தேவைப்படும். HM டாட் கண்டைன்ஸ் கீ 7 ஆன்னு பார்க்கும்போது எனக்கு இருக்காது. ஸோ அப்போ இதுக்குள்ள போகாது. இதுக்குள்ள போகாத போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 வந்து மேப்ல போடணும். அப்போ அதை நம்ம பண்ணலாம் இப்போ. HM டாட் புட். ஓகே, HM டாட் புட்ல என்ன வேல்யூ போடணும்? கரண்ட் எலிமெண்ட் போடணும். அதுக்கப்புறம் அதோட இண்டெக்ஸை போடுறோம். அப்போ கரண்ட் எலிமெண்ட் கமா I. ஸோ நெக்ஸ்ட் டைம் 7 வரும்போது என்ன ஆகும்? கரண்ட் எலிமெண்ட்ல 7 வருமா? டார்கெட் மைனஸ் கரண்ட் எலிமெண்ட் போது 9 மைனஸ் 7ங்கும் போது எனக்கு ரிமைனிங் 2 தான் தேவைப்படும். ஸோ 2 வந்து ஆல்ரெடி இருக்கு மேப்ல, இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம் முந்தின ஐட்ரேஷன்ல. ஸோ அதோட வேல்யூ என்னவோ அது வந்து ரிட்டர்ன் ஆகும். HM டாட் கெட் ஆஃப் ரிமைனிங் போது அதோட இண்டெக்ஸ் என்ன? 0 போடுறோம். 0 கமா கரண்ட் இண்டெக்ஸ் போது அது ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ எனக்கு சப்போஸ் எனக்கு இந்த லூப் ஃபுல்லா ஐட்ரேட் ஆகி எனக்கு இங்க ரிட்டர்னே ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து எந்த ஒரு எலிமெண்ட்டுமே எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கிற மாதிரி அர்த்தம். பட் ஆனால் எக்ஸாக்டா ஒன் சொல்யூஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு மெத்தட்ல வந்து ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? இப்போ எனக்கு இந்த ஃபார் லூப் மட்டும் விட்டுட்டு எனக்கு இந்த மெத்தட்கான ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால நம்ம வந்து ரிட்டர்ன் நியூ ஒரு எம்டி அரே வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லீகல் ஸ்டார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்திருக்கு. HM டாட் கண்டைன்ஸ் கீழே இந்த ப்ராக்கெட்டை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராக்கெட் போட்டுருங்க. ரன் பண்ணலாம். இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கேன் இல்லையா? அதனால ஓகே. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் எனக்கு பாஸ் ஆயிருக்கு. ஸோ 63 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ஈச் எலிமெண்ட்டையும் நம்ம வந்து அரேவை வந்து n டைம்ஸ் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் n தான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.